பணிகள் குறித்து நீங்கள் அறிய வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நான் இங்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். வள்ளல்களை பற்றியெல்லாம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பாரி வள்ளலை படிக்கிறவர்கள், சமகாலத்தில் நடிகர்களிலே வல்லராக இருந்த எம்ஜிஆர் அவர்களை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் புரவர் ஹாஷிம் உமர் அவர்களை பொறுத்தவரையில் எதை செய்தாலும் செய்ததை திருந்தச் செய் என்ற வகையில் அவருடைய பணிகள் மெச்சத்தக்கது, பாராட்டத்தக்கது. என்னென்னு சொன்னால், அவர் ஒரு வேலையை செய்யும் போது அதனை திருப்திகரமாக, அதனையும் சிறிய வேலை இருந்தாலும் அதையும் ஒரு ஒழுங்காக செய்கின்ற ஒரு திறமை படைத்தவர் புரவர் ஹாஷிம் உமர் அவர்கள். இதை பெற்று இந்த மாணவர்கள் பிரயோசனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உண்மையில் அவர் இந்த வெற்றிக் கணிப்பு அவர்கள் கூறியதுபோல் இந்த பணியை மட்டும் செய்யவில்லை. இதனை விட உங்களுக்கு தெரியும், அவர் எழுத்தாளர்களை ஊக்குவித்து வருகிறார், கலைஞர்களுக்கு கை கொடுத்து வருகின்றார். எழுத்தாளர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 1500 புத்தகங்களுக்கு மேலாக அவர் முதல் பிரதியை பெருந்தொகை பணத்தை கொடுத்து வாங்கி அவர்களை ஊக்கப்படுத்தி வருகின்றார். அதே போன்று எதிர்காலத்திலே நீங்கள் கூட மாணவர்கள் புத்தகங்களை வெளியிட்டால், நூல்களை வெளியிட ஐடியா இருந்தால் அவர் அதற்கும் உதவி செய்வார். இந்த வணக்கம் அரசியல்வாதிகள் கூறுகின்ற ஆலயமாற்றும் வணக்கம் அல்ல, இதயத்துக்கு இன்பம் தரும் இலக்கிய வணக்கம். இன்னும் சொல்ல போனால் ஹாஷிம் உமர் ஃபவுண்டேஷனுடைய தொடர்புடைய வணக்கம் என்பதால் இதை ஈகை வணக்கமாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எந்த பணியை செய்வதாக இருந்தால் அந்த பணியை அன்றோடு முடிந்துவிடுகின்ற பணியாக இல்லாமல், தனியான பணியாக இல்லாமல், தொய்வில்லாத பணியாக, தொடர் பணியாக, தூய பணியாக செய்து வருகின்ற ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்தான் புரவர் ஹாஷிம் உமர். மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சேவையானது சமூகத்தால் போற்றப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னு சொல்லிட்டுன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வியை தொடர்றதுக்கு உண்மைக்குமே அண்டரன் இருந்த அந்த எழுதி படிக்கிற அப்படி சிஸ்டத்தை விட இப்போ கணினி மூலமாக படிக்கிற விஷயங்கள் தான் கூட ஆயிடுச்சு. எக்ஸாம்பிளுக்கு லட்சியமாக எடுத்தால் கூட எல்லாமே கணினி மயமாட்டம், எல்லாமே டியூஸ், எழுதி படிக்கிற அந்த விஷயம் உண்மைக்குமே இல்லை. அப்போ இப்படியான உதவிகள் நம்ம நாட்டில், நம்ம சமூகத்தில் படிக்காம இருக்கிற ஒரு சமூகத்தை இல்லாம ஒழிக்கிற ஒரு விஷயம். உண்மைக்குமே அது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதோட உண்மைக்குமே இதில் மிச்சம் காஸ்டான ஒரு விஷயம். எல்லா பேரண்ட்ஸாலையும் வாங்கி கொடுக்க எல்லாமே இப்போ உண்மைக்குமே வசதி இல்லாமல் கஷ்டப்படுற அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். Ready,